ஐஜேகே தொழிற்சங்கத்தில் இணைந்த விழுப்புரம் மாவட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரக்காணம் சாலையில் உள்ள ஐஜேகே தொழிற்சங்க அலுவலகத்தில் ஐஜேகே தொழிற்சங்கத்தில் இணைந்த விழுப்புரம் மாவட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஆலங்குப்பம் பாலா தலைமையில் நடைபெற்றது. ஐஜேகே தொழிற்சங்க கௌரவ தலைவர் ஆனந்த் முருகன், தொழிற்சங்க மாநில பொதுச் செயலாளர் சேவியர், ஐஜேகே முதன்மை அமைப்பு செயலாளர் ராஜேஷ், முதன்மை அமைப்பு துணை செயலாளர் சக்தி, தொழிற்சங்க துணை செயலாளர் உஷா ஆகியோர் முன்னிலையில் வாக்களிப்பு முறையில் தேர்தல் நடைபெற்றது. இதில் பேசிய ஆனந்த் முருகன், கட்டிட தொழிலாளர்கள் அதிகமுள்ள மாநிலம் தமிழ்நாடுதான் எனவும், நாடு முழுவதும் உள்ள தொழிற்சங்கங்களை மத்திய அரசின் இஎஸ்ஐ அமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து நடைபெற்று முடிந்த கட்டிட தொழிற்சங்க நிர்வாகிகள் தேர்தலில் விஜயகுமார் தலைவர் பதவிக்கும், மாதவன் செயலாளர் பதவிக்கும், ரமேஷ் பொருளாளர் பதவிக்கும் தேர்வு செய்யப்பட்டனர். தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆனந்த் முருகன் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஐஜேகே பொருளாளர் முருகன், துணைத் தலைவர் வெங்கடேசன், இரும்புக்கடை சங்க தலைவர் சையத் சுலைமான், கோழிப்பண்ணை சங்கத்தின் மாநில கௌரவ தலைவர் பூபாலன், செயற்குழு உறுப்பினர்கள் மஸ்தான், வீரராகவன், பிரியா, சீனிவாசன், மாரியப்பன், முருகன், ஐயனார் மற்றும் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆனந்த முருகன் தன்னுடன் பள்ளியில் படித்த நண்பரை 27 ஆண்டுகள் கழித்து எதிர்பாராமல் சந்தித்த நிகழ்வு அனைவரிடமும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பக்கத்தில் இருக்க இபி ஆபீஸ்ல ஃபீல்டு அசிஸ்டண்டா இருக்காப்ல. 27 வருஷம் பொறுத்து நீங்க என்ன பாக்குறாப்ல. இவரு நானும் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆச்சு. என்னோட குரலை வச்சு கண்டுபிடிச்சு மேல வந்து ஒரு யார் இவரு ஆனந்த முருகன் தானே, என் கிளாஸ்மேட், என்னோட நண்பர்னு சொல்லி மேல வந்துட்டாரு.